அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வெஜிடபிள் சோறும் இந்த மீன் டப்பாவும் செய்ய போறோம். மலேசியாவிலேருந்து வந்த மீன் டப்பா நாங்கள் இப்போ இதை செய்ய போகிறோம். அந்த காலத்தில் இருந்ததை இப்போ பார்த்து கிடச்சி வாங்கியிருக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்கும். ஏமலை தெரிச்சிடறாமே சூப்பர் சூப்பராக காமி. இந்த இந்த மீன் டப்பா பாருங்க, கிட்டத்தட்ட 1892 வந்து இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு என்ன பார்த்துக்கணும், எத்தனை வருஷங்கள்னு பாருங்க. எங்கள் அத்தா ஒன்றா அந்த காலத்துலன்னா நான் இது திண்டு சாப்பிட்டு வளர்ந்தவ தான். இப்போ நாங்கள் செய்ய போகிறோம், அதை நீங்கள் பாருங்க. நல்லெண்ணெய் ஊற்றுறோம், ரொம்ப உத்தரமாக பார்த்துக்க. எண்ணெய் காஞ்சிச்சு, வெந்தயம் போடுறோம். கொஞ்சோன்னு போடுங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. இங்கே குரங்கு போடு 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 வெங்காயத்தை போடும். போது 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 பச்சை மிளகா 3 போட்டிருக்கோம். அடுத்து வந்து மிளகா பொடி போட போறோம். இந்த ஸ்பூன்ல வந்து 2 ஸ்பூன் போடுறோம், பெரிய ஸ்பூன். டேபிள் ஸ்பூனா? ஆமா, பெரிய டேபிள் போடு ஸ்பூன். போடு. மஞ்சத்தூள் கொஞ்சம் போடு. அடுத்து தக்காளி. தக்காளி ரொம்ப கம்மியா சேர்த்துக்குங்க, அதுலயே தக்காளி இருக்கும் அந்த மீன் டப்பாலே. அப்படின்னா உப்பு போட்டுருங்க, தேவை உள்ள உப்பு போட்டுக்கங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன். நம்ம புளி இப்போ நல்லது, குத்து புளி இதயத்துக்கு நல்லது. இந்த புளி சேர்த்துக்கிட்டே இருக்கு, திடீர்னு சேர்த்துருவேன். இவ்வளோ முணுமுணுப்பாக இருக்கு அம்மா. நீ மல்லிப்பொடி அதில் திணி போடு போடு போடு. போதும் போதும் போதும். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் போடு. போதும் போடும். 2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் மிளகுப்பொடி. நல்லா கலக்கிங்க. மசாலாவை கலச்சு புளி ரொம்ப புளி தான், கொஞ்சோன்னு ஒரு சுருக்கு தன்மைக்காக. கொதிக்க விடணும்ல, கொதிக்கணும்ல. நீங்கள் கெட்டியாத்தே பாருங்க, கொதிக்கணும், கிண்டி விடுங்க. இது தக்காளி சாறு. நல்லா கொதிக்க விட்டுருங்க, மசாலா வாடை போகிற வரையும் நல்லா கொதிக்கட்டும். அந்த பச்சை வாடையெல்லாம் அந்த மீன் டப்பாவை நல்லா சாராக மீனோட சைஸை பார்த்தீங்கன்னா தள்ளி விடுப்பேன். ஒரு டப்பாவில் வந்து 4 மீன் இருக்கு. ஆனால் நல்லா கொளுத்த மீனா நல்லா பெருசாக இருக்கு. நீங்கள் ஒன்று சாப்பிட்டாலே போதும் போல. இதில் மல்லித்தலை சிறிதளவு போடும். கலர் பொடியில் இதில் சேர்க்கல. இதோட அந்த டப்பா மீனில் இப்படி அந்த தக்காளி ஏதோ சாஸ் போட்டு வச்சுருக்காங்க போல், அதோட கலரும் இந்த தக்காளி கலர் தான். இது ரொம்ப திக்காக இருக்கும். சைடிஷ் மாதிரி தொட்டுக்கலாம். நாங்கள் வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து இதை சைடிஷ் மாதிரி தொட்டு சாப்பிட்றது ஊறுகாய் மாதிரி செஞ்சுருக்கோம், நல்லாயிருக்கும்.